ஹலோ காய்ஸ், அய்யனார் துணையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், சேரனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி தர முடியாது என்ற மாதிரி சொன்னாங்க. இதனால் பெரிய பிரச்சனை படுறாங்க. யாருன்னு சொன்னால் சோழன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 6 மாதத்துக்குள்ள 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 பவுன் நகையும் கொண்டு வந்தால் சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சந்தாவோட அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் 6 மாதத்துக்குள்ள அதை கொண்டு வாங்க, அப்போ நான் பதில் சொல்கிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நம்பிக்கையில் தான் அவங்க சந்தாவை விட்டுட்டு போயிருந்தாங்க. ஆனால் இப்போ ராமேஸ்வரத்தில் திரும்பவுமே அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதை சொன்னது யாருன்னு சொன்னால் சந்தா தான் சொல்லியிருந்தாங்க. தன்னை பார்க்குறதுக்கு வர சொல்லி, பார்க்குறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் தன்னை உங்களோட ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷத்தில் சேரனும் அங்கே போயிருந்தாங்க. அவங்க தனியாக போகலை, அவங்க கூட சோழனுமே போயிருந்தாங்க. இப்போ சந்தா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க. நீங்கள் இப்போ என்னோட பேசுகிறத பார்த்தாலே வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சந்தா, இப்படியெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இப்படி பயப்படுறதால தான் அண்ணனோட கல்யாணம் இவ்வளவு தாமதமாகுது. நீங்கள் சரியன்ற ஒரு வார்த்தை சொன்னால் இன்றைக்கே இந்த இடத்துல அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பேசிக்கொண்டிருந்ததை பார்த்த சந்தாண்ட உறவுக்காரங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால், சந்தாண்ட அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களோட பொண்ணு யாரோ ஒரு பையனோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா தெரிஞ்ச பையன் மாதிரியே தெரியலையே, யார் அவங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று கேட்கும்போது, அந்த மரத்துக்கு கீழே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட போய் பார்த்தா தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் பார்க்குறேன்ட்டு சந்தாண்ட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சந்தா அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவளே இல்லையே, ரொம்ப பயந்தவளாச்சே, எப்படி போனான்ட்டு சந்தாவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையிலேயே சந்தாவை காணலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த மரத்துக்கு கீழே பார்த்தா இவங்க சொன்ன மாதிரியே சந்தா யாரோட பையனோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, சேரன் தான். அப்படி இருக்கும்போது சோழனுமே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கள ஆறுதல் படுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, பயப்படாதீங்க, நீங்கள் பயந்துட்டு இருந்தால் இந்த கல்யாணமே நடக்காது. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது சந்தாண்ட அப்பாவுக்கு விளங்கலை. இருந்தாலுமே இவங்க ஏற்கனவே ஒரு தடவை சந்தாண்ட வீட்டை போயிருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க தான் சந்தாவை லவ் பண்ணினவங்க, இவங்க சந்தாவை கூட்டிகிட்டு போகத்தான் வந்திருக்கிறாங்க என்று தெரிஞ்சனுமே, சந்தா என்ன பண்ணிகிட்ருக்குற என்ற மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுருக்கும்போது சந்தா பயந்துட்டு, அச்சுச்சோ தன்னுடைய அப்பா வந்துட்டாங்க, என்ன ஆக போதோ தெரியலை, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க, தன்னுடைய மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவாங்க, இல்லையென்று பெரிய பிரச்சனை ஆகும் என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிடணுன்னு சந்தா எழும்பி ஓடுறாங்க. ஓடும்போது அவங்கள்ட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சந்தா நான் இங்கே நிற்கிறேன், இங்கே வா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பயந்துட்டே அவங்கள்ட அப்பா கிட்ட வராங்க. வந்தோடனே சந்தாக்கு அவங்கள்ட அப்பா அடிக்கிறாங்க. என்ன சொன்ன உனக்கு, என்ன பண்ணி வச்சிருக்கிற, இவங்களோட என்ன பேச்சு உனக்கு, இவங்களை தான் யாருண்டே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும்போது, இவங்களை தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, இவங்க எங்களோட வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்களே என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், வந்தால் அவங்களோட நீ பேசுவியா, எதுக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற, உன்னோட மாமா கண்டா என்னாகும் தெரியுமா, உனக்கும் உன்னோட மாமனுக்கும் கல்யாணம் இல்லையா, நீ இப்படி இருக்கும்போது இன்னொருத்தனோட பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா போக்கலான்னு சொல்லும்போது சோழன் ஓடி போய் மறைக்கிறாங்க. எங்கே போகிறீங்க, எங்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா, நாங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்ன உங்களுக்கு நீங்கள் யார் என்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது சோழன் சொல்கிறாங்க, நாங்கள் யாரா, உங்களோட வீட்டுக்கு வந்திருந்தோமே, சந்தாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தோமே, ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையும் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீங்கள் சந்தாவை தேடி எங்களோட வீட்டுக்கு வந்தது ஞாபகம் இருக்குது, சந்தா உங்களை வர சொன்னதும் எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன நினச்சிங்க, எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்குறான்னு நினச்சிங்களா, எனக்கு இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யாரோட ஃபோன் பேசுகிறாங்க எல்லாமே சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, இவங்க நினச்சிட்ருக்குறாங்க நீங்கள் இங்கே வர சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி, சந்தா உங்களை இங்கே வர சொன்னது எனக்கு தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க என்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் எனக்கு பிடிக்கல, உங்களை கல்யாணம் பண்ணியெல்லாம் நான் சந்தாக்கு கொடுக்க போகிறதில்ல, நான் அன்றைக்கு சும்மா தான் சொன்னேன், அதை நீங்கள் நம்பினா அது உங்களோட தப்பு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது நீங்கள் ஏமாத்துறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, நீங்கள் இப்படி ஏமாத்திட்டு இருந்து கொண்டு உங்களோட பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை வருமென்று எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க
இங்கே பாருங்கள், உங்களோட பொண்ணை வந்து அவங்களோட மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடைசி வரையும் சந்தா வந்து சந்தோஷமாகவே இருக்க மாட்டா. ஆனால் எங்களோட அண்ணன் வந்து ரொம்ப நல்லாவே பார்ப்பாங்க. சேரன் அண்ணா பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க, ரொம்ப அன்பு வைப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட பொண்ணோட இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது, எதுக்கு இங்கே வந்தீங்க, வந்த வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும்போது நாங்கள் சந்தாவை பார்க்கத்தான் வந்தோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணால் அப்புறமா வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை இந்த இடத்த விட்டு விரட்ட வேண்டி வரோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அதையுமே பார்க்கலாமே, என்ன பண்ணிட போகிறீங்க சந்தா, இங்கே பாருங்க, அதாவது சேரனை கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் தானே என்று சொல்லும்போது சந்தா அமைதியாக நிற்கிறாங்க. என்ன சந்தா இப்படி அமைதியாக நிற்கிறீங்க, இப்படி அமைதியாக நின்றா எப்படி உங்களுக்கும் சேரனுக்கும் வந்து கல்யாணம் நடக்கும், ஏன் இப்படி பேசாமல் இருக்கிறீங்க, நேரடியாக சொல்ல வேண்டியதானே, சேரனை தான் பிடிச்சிருக்கு, நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது சந்தா வந்து அப்படியே வந்து இவங்க எதிர்பார்க்காத மாதிரி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, அவங்க தான் என்னை லவ் பண்ணாங்க, அவங்க தான் இங்கே வரப்போகிறேன்னு சொன்னேன்னா தான் வரப்போகிறேன்னு சொன்னாங்க, நான் வந்து எனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்ற விஷயத்தை தான் சொன்னேன், ஆனால் அவங்க தான் என்னை பார்க்கணும் இங்கே வரணும்னு சொன்னாங்க, சரி வந்து பார்த்துட்டு போங்க, ஆனால் பேசுகிறத வடிவாக கேளுங்கன்னு சொல்லி நான் விளக்கமாக எல்லாமே சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் நடக்காது, தேவையில்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டாம், அவங்கள பொண்ணு கேட்டு வர வேண்டாம், வந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து என்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் இதில் நிற்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சந்தா நீயா இப்படி பேசுகிறா, என்ன பேசிகிட்டு இருக்கிற, நீ சொல்லித்தான் நான் இங்கே வந்தேன், நீ தான் வந்து இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொன்னேன்னா பாவம் சந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி நாங்களே ரொம்ப கடனில் இருக்கிறோம், அதுக்கு மேலே நாங்கள் கடனை வாங்கி இங்கே வந்தால் நீ என்னடான்னு பார்த்தா இப்படி பேசுகிற, இப்படி ஒரு ஏமாற்றத்தோட போகிறதுக்காகத்தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம்மா, என்ன பழக்கம் இது சந்தா, ஏன் இப்படியெல்லாம் ஏமாத்துறேன், நான் உன்னை இப்படி ஏமாத்தினேன்னா எங்களை பார்த்தா ஏமாறுறவங்க மாதிரி தான் இருக்கா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, உனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீ அப்போவே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்தன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஆமாம் நான் கல்யாணம் வரைக்கும் வந்ததான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இங்கே நடக்கிற விஷயமே வேறு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவங்க எல்லாமே ரொம்ப பொல்லாதவங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் சொப்டானவங்க கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறமா நீங்கள் இந்த இடத்த விட்டு போகவே முடியாது, உங்களோட உயிருக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும், தயவு செய்து போயிருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சோழா வாடா நாங்கள் போகலாம், இவ்வளோ பேசினதுக்கப்புறமா நாங்கள் எதுக்கு இங்கே நிற்கணும், வேண்டாம் வா போகலான்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னென்ன நீ சந்தா விட்டு நிம்மதியாக இருப்பியா, பாசமாக இவ்வளோ அன்பாக பழகிட்டு எப்படி நீ சந்தா விட்டு இருப்ப, உன்னோட மனம் ரொம்ப கவலைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்குமண்ணா, என்ன நம்பு சந்தா, இங்கே பாருங்கள் இவங்கள்ட பேச்சை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் இந்த இடத்துலேயே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது உங்களால் முடியாது, நீங்கள் நடத்தவும் விட மாட்டாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா, உங்களோட ஊரில் வந்தே அவங்க உங்களை மிரட்டி என்னை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு இங்கே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போக விட்டுடுவாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேணாம், நீங்கள் போங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சோழன் வந்து பயங்கரமாக கவலைப்படுறாங்க. யாரை நினச்சேன்னு சொன்னால் தன்னுடைய அண்ணன் நினச்சி கவலைப்படுறாங்க. பாவம் அண்ணன் ரொம்ப வந்து சந்தாவை நம்பியிருந்தாங்க. முதல்ல என்னடான்னு சொன்னால் அவங்க வந்து கார்த்திகா ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ என்னடான்னு பார்த்தா சந்தாவை ஏமாற்றிட்டு போகிறாங்க. அண்ணன் பாவம் இல்லையான்ற மாதிரி வந்து ரொம்பவே அழுகிறாங்க. அழும்போது சீரன் சொல்கிறாங்க, அழாதியடா சீரா, அழாதியடா சோழ, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் ஏமாத்துறோமா, இல்லை தானே, நாங்கள் வீட்டுக்கு போகலாம்பா. இப்போ நிலா கேட்டால் என்னென்ன சொல்கிறது, நிலாக்கு என்ன சொல்லிட்டு வந்தாங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரவேண்ட தானே சொன்னோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா நடந்ததை சொல்ல வேண்டியதானே, நாங்கள் என்ன பண்ணுறது வா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லைண்ணே நான் இங்கே இருந்து வரப்போகிறது இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அவங்களோட மாமா யாருன்னு பார்த்து அவங்களோடய பேசலாம், என்ன பிரச்சனை பார்க்கலாம், என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். எங்கள் பாரு இப்படி தான் வந்து நிலாவோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணாங்க, நான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வரலையா, அதே மாதிரி நீ எதுக்கு வந்து பிரச்சனையை கண்டா பயப்படுறா, எதுக்கு சந்தா பிரச்சனையை கண்டா பயப்படுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல, நீங்கள் பயப்படுறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது, நீ வந்து பயப்படாமல் இருந்தால் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லும்போது சேரன் சொல்கிறாங்க, வாடா வீட்டுக்கு போகலாம், அங்கே எங்களை எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அப்புறமா எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் பாவம் இல்லையா, பல்லவன் பாவம், பாண்டி பாவம், அது மட்டும் இல்லாமல் நிலாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, அதுக்கிடையில் இந்த பிரச்சனை தேவையா, விட்டுடுவா போகலாமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை வர முடியாது, இவங்க வீட்டில் போய் என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லும்போது, யாரை கேட்க போகிற, அவங்களோட அண்ணனோட தான் பேசலாம், அவங்களே பயந்து போய் தான் இருப்பாங்க, அவங்களோட மாமனோட
பேசவே முடியாது. அங்கே பார்த்து தானே அவங்க எப்படியெல்லாம் மிரட்டிட்டு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இடத்துக்கு அவங்கள்ட மாமனே வந்துட்டாங்க. என்ன இங்கே தேடி வந்திருக்கிறீங்க, அங்கே தேடி வந்து நான் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத வடிவாக கேளுங்க. இன்றைக்கி நீங்கள் ஊரை விட்டு கிளம்பிடணும். இல்லைன்னு சொல்லி இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் அப்புறமா நடக்கிறது வேறு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பத்தியா சொல்கிறத கேட்டது தானே, இதுக்கப்புறமா இருக்கணுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம், இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களோட வீடு தேடியாக வந்தவன்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து சந்தான மாமாக்கும் சோழனுக்கும் இடையில பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையை எப்படி தான் வந்து சேரன் தீர்த்து வைக்க போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.